வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி அறிக்கை வாசிப்பவர் வான்மதி. சென்னையில் இன்று நடைபெற்ற ஆபீசர்ஸ் ட்ரெய்னிங் அகாடமியில் மொத்தம் 318 கேடட்களும் 27 பெண் கேடட்களும் தங்களது பயிற்சியை வெற்றிகரமாக நிறைவு செய்தனர். மேலும் நட்பு நாடுகளான பூட்டான் மற்றும் தான்சானியாவை சேர்ந்த 2 அதிகாரிகளும் இப்பயிற்சியில் கலந்து கொண்டனர். பல மாதங்கள் மேற்கொண்ட கடுமையான பயிற்சியின் விளைவாக நாட்டின் நம்பிக்கைக்கு உரிய மற்றும் ராணுவ அதிகாரிகளாகவும் இவர்கள் பணியாற்றுவர். நாடு முழுவதும் ஆக்கிரமிப்பு மற்றும் ஊடுருவுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கை தொடர்கிறது என்று மத்திய உள்துறை மற்றும் கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். இன்று ஹரித்வாரில் நடைபெற்ற உத்தராகண்ட் மாநில அரசின் 4ஆம் ஆண்டு நிறைவு விழாவில் உரையாற்றுகையில் அவர் இவ்வாறு தெரிவித்தார். நிகழ்ச்சியின் போது 1100 கோடி ரூபாய்க்கு மேல் மதிப்புள்ள மேம்பாட்டு திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டியும் முடிவுற்ற திட்டங்களை தொடக்கியும் வைத்தார். ஹரித்வாரில் பாகிஸ்தான் மற்றும் ஆப்கானிஸ்தானில் இருந்து புலம்பெயர்ந்த சுமார் 200 பேருக்கு குடியுரிமை வழங்கப்பட்டுள்ளதாகவும் திரு அமித்ஷா கூறினார். தென்னை விவசாயிகளின் பிரச்சினைக்கு தீர்வு காண அரசு உறுதியான நடவடிக்கை எடுக்கும் என்று மத்திய வேளாண் துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். தென்னை மரங்களின் உற்பத்தி திறன் 60 ஆண்டுகளுக்கு பின் குறைவதாகவும் விவசாயிகள் தெரிவிக்கும் கோரிக்கையை அரசு பரிசீலிக்கும் என்றும் தென்னை வளர்ச்சியை ஊக்குவிப்பதற்கு விவசாயிகளுக்கு தேவையான உதவிகள் அனைத்தும் செய்தி தரப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். சென்னை தரமணியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தேங்காயை பதப்படுத்துவதன் மூலம் விவசாயிகளுக்கு கூடுதல் வருவாய் கிடைக்கும் என்றும் இதற்கான வசதிகளும் ஏற்படுத்தப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். வாக்களிக்க தகுதியுள்ள எவரும் வாக்காளர் பட்டியலிலிருந்து விடுபடக்கூடாது என்ற நோக்கத்திலேயே வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகள் மேற்கொள்ளப்பட்டதாக தலைமை தேர்தல் ஆணையர் திரு ஞானேஷ்குமார் கூறியுள்ளார். இன்று கொச்சியில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் பேசிய அவர் குறைபாடுகள் இல்லாத வாக்காளர் பட்டியல் ஜனநாயகத்தின் அடித்தளமாக விளங்குகிறது என்று கூறினார். சர்வதேச மகளிர் தினத்தை முன்னிட்டு நாட்டில் உள்ள அனைத்து பெண்களுக்கும் தேசிய மகளிர் ஆணையத்தின் தலைவர் திரு விஜயா ரத்ஹர் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். பெண்களின் பாதுகாப்பையும் கண்ணியத்தையும் உறுதி செய்வதற்கு நாட்டில் மிகவும் வலுவான சட்டங்கள் உள்ளன என்றும் பெண்கள் தன்னம்பிக்கையுடன் முன்னேற வேண்டும் என்றும் அவர் அறிவுறுத்தினார். நாட்டில் இன்று பெண்கள் வாழ்க்கையில் முன்னேற பல வாய்ப்புகள் உருவாகி உள்ளதாகவும் தேசத்தை கட்டி எழுப்புவதற்கு பெண்களின் பங்களிப்பு மிகவும் முக்கியமானது என்றும் அவர் வலியுறுத்தினார். சர்வதேச மகளிர் தினம் நாளை கொண்டாடப்படுவதை ஒட்டி புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் தனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டுள்ளார். பெண்களுக்கு தரப்படும் கல்வி, சட்டப்பூர்வ உரிமைகள், சமத்துவ வாய்ப்புகள், பாதுகாப்பு அனைத்தும் வளமான சமுதாயத்தை கட்டமைப்பதற்கான ஒரு முதலீடு என்றும் அதுவே நாட்டை முன்னேற்ற பாதையில் கொண்டு செல்லும் என்றும் அவர் தமது வாழ்த்து செய்தியில் கூறியுள்ளார். மேலும் உலக மகளிர் தினம் பெண்கள் அனைவரது வாழ்விலும் புதிய நம்பிக்கை மற்றும் உற்சாகத்தை அளிக்கும் என்றும் திரு கைலாஷ்நாதன் கூறியுள்ளார். புதுச்சேரி உழவர்கரை தட்டாஞ்சாவடியில் தகவல் தொழில்நுட்பத்திற்கான பிரத்யேக சிறப்பு பொருளாதார மண்டலத்தை அமைக்க மத்திய அரசு அனுமதி அளித்துள்ளது. 1250 கோடி ரூபாய் செலவில் உருவாக்கப்படவுள்ள இத்திட்டத்தின் மூலம் புதுச்சேரியை தொழில்நுட்ப நிறுவனங்கள் மற்றும் உலகளாவிய முதலீட்டாளர்களுக்கான ஒரு சிறந்த இடமாக உருவாக்க முடியும். 21.30 ஏக்கருக்கும் அதிகமான அரசுக்கு சொந்தமான நிலத்தில் ஒரு முழுமையான குறுநகரமாக அமையும் வகையில் இத்திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளது. கனரக தொழிற்சாலைகளுக்கு பதிலாக தகவல் தொழில்நுட்பத்தில் கவனம் செலுத்துவதன் மூலம் தூய்மையான மற்றும் நவீனமான வழியில் பொருளாதாரத்தில் முன்னேறும் வகையில் புதுச்சேரி தயாராகி வருவதாக திட்டம் மற்றும் ஆராய்ச்சித்துறை வெளியிட்ட செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ராஜஸ்தான் மாநிலம் கோட்டாவில் புதிய கிரீன்ஃபீல்டு விமான நிலையத்திற்கு மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா இன்று காணொலி காட்சி மூலம் அடிக்கல் நாட்டினார். இந்நிகழ்ச்சியில் காணொலி வாயிலாக கலந்து கொண்ட பிரதமர் திரு நரேந்திர மோடி நாட்டில் 2014ஆம் ஆண்டுக்கு முன்பு சுமார் 70 விமான நிலையங்கள் இருந்தன என்றும் தற்போது இவை 160க்கும் அதிகமாக உள்ளதாகவும் கூறினார். மேலும் விமான நிலையங்களின் வளர்ச்சி இணைப்புகளை மேம்படுத்துவதோடு மட்டுமல்லாமல் அருகில் உள்ள நகரங்கள், சுற்றுலா, தொழில் உள்ளிட்டவற்றையும் மேம்படுத்துவதாக தெரிவித்தார். கோட்டா ஏற்கனவே வலுவான சாலை மற்றும் ரயில் இணைப்பை கொண்டுள்ளது என்றும் தற்போது ஏற்படுத்தப்பட்டுள்ள விமான இணைப்பு பணிகள் மூலம் இப்பகுதிகளில் தொழில் மற்றும் மேம்பாட்டிற்கு வழிவகுக்கும் என்றும் அம்மாநில முதலமைச்சர் திரு பஜன்லால் சர்மா தெரிவித்தார். கர்நாடக மாநிலம் கலபுரகியில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டி மகளிர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் வைஷ்ணவி அட்கர், அங்கிதா ரெய்னா இணை பட்டம் வென்றது. இந்த இணை இந்தியாவின் ஆகாங்ஷா திலீப், சோகால் சாதிக் இணையை 6-2, 6-2 என்ற நேர் செட் கணக்கில் வென்று பட்டத்தை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.